ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சிலிண்டர் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. புக் பண்ணோம் அப்படின்னா கூட 20 நாள் 30 நாள் கழிச்சு தான் சிலிண்டரே வீடு வந்து சேருது. இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு என்னுடைய சிலிண்டரை நான் வந்து 60 நாள் வரைக்கும் வச்சிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்னுடைய விலாகோட நான் சேர்த்தா சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து சிலிண்டரே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸில் எல்லாமே நான் பார்க்குறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சிலிண்டரை எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணணும். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கு டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசால் இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி சுடுறீங்க, தோசை சுடுறீங்க, இல்லை பூரி சுடுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, எதை செஞ்சீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் கல் காஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே சப்பாத்தி சுட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு டைம் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே பூரி சுட்டு கொடுத்துருங்க. நான் பூரியாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, சுட சுட தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் முதல்ல சுடும் போதே வேலையை நீங்கள் வந்து சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க. அவங்க எப்போ சாப்பிட்றாங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் வந்து சீக்கிரமாக காலியாயிரும். நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வந்து 2 ஐட்டம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. பூரி வந்து எல்லாத்துக்குமே சுட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து தோசையை சுட்டுட்டு அந்த கல்லிலேயே வந்து 2 சப்பாத்தி மட்டும்தான் போட்டு எடுத்தேன். சப்பாத்தி வந்து எங்கள் மாமனார்னால சாப்பிட முடியாது, பூரியுமே சாப்பிட முடியாது. ஸோ அவருக்காக தோசை சுடணும் இல்லைங்களா, அப்படி சுடும் போது ஒரு 2 சப்பாத்தி மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். சரி, எண்ணெய் காய வைக்க வேண்டாம், மாவு கொஞ்சம் இருக்குதுன்னு போட்டு எடுத்தாச்சு, அவ்வளோதான். அதே போல் வந்து நம்ம சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா அரிசி, பருப்பு என்னென்னலாம் செய்ய போகிறீங்களோ அது எல்லாமே வந்து முன்கூட்டியே ஒரு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். இந்த பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக இந்த பருப்பு ஊற வச்சுட்டேன். சீக்கிரமாக வெந்துடும். பருப்பாகட்டும் அரிசியாகட்டும் முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்மளுக்கு கேஸ் செலவும் மிச்சம்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நான் வந்து பருப்பு போடும்போதே தக்காளியும் வந்து பருப்புக்குள்ளேயே போட்டுருவேன். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ரசத்துக்கும் ஆச்சு. நம்ம தனியாக ரசத்துக்கு தனியாக வேக போடணும், பருப்புக்கு தனியாக வேக போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து கீரை பருப்பு தான் நான் கடைய போகிறேன். ஸோ அதனால் வந்து கீரை பருப்புக்காக பருப்பை வேக போட்டு அது கூடயே தக்காளியுமே வேக போட்டுட்டேன். சைட்லேயே நின்று கீரையை வந்து நான் கிள்ளி ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து காயுமே வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம். காய், அப்புறம் பருப்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து தக்காளி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீரையை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து விடுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. நம்ம வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிம்மில் வைப்போம், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணி வைப்போம், மறுபடியும் பார்த்து வைப்போம். இந்த மாதிரியான வேலைங்களெல்லாம் பண்ணும்போது கேஸ் வந்து ரொம்பவே இதாகிரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் பருப்பு வந்து வறுத்து கொட்டின அதே கடாயில் வந்து நான் அப்படியே வந்து காயுமே தாளித்து விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா தான் தாளிச்சிருப்போம், அந்த கடாயை அப்படியே தூக்கி சிங்க்குள்ளே போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அந்த கடாய் யூஸ் பண்ணிக்கும் போது சும்மா தாளித்து தானே விட்டுருக்கோம். அந்த கடாய் யூஸ் பண்ணும்போது கடாய் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும். ஸோ அது ஹீட் ஆகிறதுக்கு தனியாக கேஸ் செலவாகாது. அதே போல் காய், பருப்பு எது வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. அதே போல் காய்க்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு சில காய்க்கு தான் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். மேக்ஸிமம் வந்து கேரட்டு,
பீன்ஸு, அவரைக்காய் இது எல்லாத்துக்குமே வந்து அளவாக தண்ணி தொளிச்சு விட்டீங்க அப்படின்னாவே சீக்கிரமாக வந்துடும். அதிகபட்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கனாவே சீக்கிரமாக வெந்து வந்துடும். நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. எந்த பாத்திரத்தை வச்சு குக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த பாத்திரத்துக்கு அளவான தீயை மட்டும் எரிக்கணும். லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு அளவாக மட்டும் நெருப்பெறிங்க. அதை விட்டுட்டு பாத்திரம் சின்ன பாத்திரமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக நெருப்பெரிச்சிங்க அப்படின்னாலுமே நம்ம தாளிக்கிறதும் தீஞ்சு போயிடும். அதே சமயம் வந்து நெருப்பும் நிறைய வேஸ்ட் ஆகும், கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான நெருப்பு மட்டும் எரிச்சிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். அந்த பாத்திரத்துக்கு மீடியமான ஹீட் இருக்கும். அதனால் வந்து குக்கிங்குமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்கள் அதிகமான தீ எரிக்கிறனால சீக்கிரமாக வந்து குக்கிங் முடிச்சிடும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிடையாது, அது கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். அளவான நெருப்பு எரிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் கேஸும் வேஸ்ட் ஆகாது, குக்கிங்கும் சீக்கிரமாக முடியும். எங்கள் அம்மாச்சி அடுப்பு எரித்து தான் வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. விறகடுப்பு எரித்து செய்யும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டு குக்கிங்க்கு வந்து மதியமே வந்து சாப்பாட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் முன்கூட்டியே வெங்காயம், தக்காளி, என்னென்ன காய் போடணுமோ எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமை வைக்கலாம் முடியாது. அடுப்பு எரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரே மீடியமாக எரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எரிக்கும் போது வந்து அதனுடைய வேகத்துக்கு நம்மளுமே ஓடணும் இல்லைங்களா? அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கடகடன்னு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளுமே செஞ்சோம் அப்படின்னா தான் கேஸை மிச்சப்படுத்த முடியும். இந்த பச்சை பயிறு தட்டைப்பயிரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதை நல்லா ஊற வச்சு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த சிக்கன் மட்டனுமே அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதையுமே குக்கரில் விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்குமே கேஸு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இதுமே குக்கிங்க்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கிங்க்கு நின்று நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மருக்குமே ரொம்ப வெயிலாக இருக்குது, டக்குன்னு நம்ம சமையலும் முடித்த மாதிரியாச்சு, கேஸுமே நல்லாவே மிச்சப்படுத்த முடியும். நான் என்னுடைய சிலிண்டரை வந்து எடுத்து கரெக்டாக வந்து 55 நாள் வச்சு நான் குக்கிங் பண்ணேன். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக என்னால் பண்ண முடியுதுங்கும் போது உங்களாலையுமே பண்ண முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலிண்டர் தட்டுப்பாடாக இருந்தாலும் வீட்டில் வந்து காஃபி கேட்குறது, டீ கேட்குறது, ஸ்நாக்ஸ் கேட்குறது, விதவிதமாக சமையல் கேட்குறது எல்லாமே நம்மக்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் மிச்சப்படுத்த முடியுமோ கேஸை அந்தளவுக்கு மிச்சப்படுத்தி எல்லாமே சூப்பராக பண்ணி முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பங்குனி மாதம் முடிய போகுது, வெயில் இப்போவே பட்டை எடுக்குது. இனி சித்திரை ஆரம்பிச்சிது அப்படின்னா எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க. ரொம்ப நேரம் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக வேர்க்கும். அதே போல் நிறைய தண்ணி குடிங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஐட்டமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்துக்குங்க. அந்த வெயில் டைமில் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் போடாதீங்க. பிளாக் கலர் வந்து அப்படியே ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சு கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிறைய பிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கொப்பளங்கள்லாம் நிறைய வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.